திருச்சிற்றம்பலம். விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் 14 29/12/2025 திங்கட்கிழமை. ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவெம்பாவை பாடல் 14. திருச்சிற்றம்பலம். காதார் குழையாட பைம்பூன் கலநாட, காதார் குழையாட பைம்பூன் கலநாட, காதார் குழையாட பைம்பூன் கலநாட, கோதை குழலாட வண்டின் குழாமாட, கோதை குழலாட வண்டின் குழாமாட, சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி, வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி, சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி, சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி, ஆதித்திரம் பாடி அந்தமமா பாடி, ஆதித்திரம் பாடி அந்தமமா பாடி, பெரித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலைதன், பெரித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலைதன், பாதத்திரம் பாடி ஆடலோரம் பாவாய், பாதத்திரம் பாடி ஆடலோரம் பாவாய், பாதத்திரம் பாடி ஆடலோரம் பாவாய். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல் 14. காதார் குழையாட பைம்பூன் களநாட, கோதை குழலாட வண்டின் குழாமாட, சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள்பாடி அப்பொருளாம் ஆபாடி, சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி, ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். சென்ற திருப்பாட்டில் நாட்காலே நீராடப் போந்த கண்ணியர் தாமரை பூம்பொய்கையில் பாய்ந்து பாய்ந்து முகேரென குடைந்து குடைந்து இறைவன் கடல்வாடி நீராடத் தொடங்கியதனை அறிவுறுத்திய ஸ்ரீ மணிவாசக பெருந்தகையார் இத்திருப்பாட்டில் அவர்கள் உடம்பின் உறுப்புகளின் மேல் அணிந்திருந்தனவும் பிறவும் அசைந்து நின்ற காட்சியினை வர்ணிப்பார். காதார் குழையாட பைம்பூன் களநாட, கோதை குழலாட வண்டின் குழாமாட என்று தொடங்கினார். குழை என்பது மகளிருடைய காதணியாகும். பழங்காலத்தில் அஃது குழையான் என்றதாயிருந்தது, பின்னர் பொன்னால் என்றதாயிற்று. குழை என்ற சொல் இளம் தளிரை உணர்த்தி நிற்கும். இளம் தளிரென்னவோர் அணிகலனை பெண்டிர் தம் செவிகளில் அந்நாளிலே அணிந்திருந்தனர். சங்க இலக்கியத்திலேயே குழை கூறப்பட்டுள்ளது. குழையாட என்றதனால் செவியும் செவியினையுடைய தலையும் அதனை தாங்கி ஏந்தி நின்ற கழுத்தும் அசைந்தன என பொருள் கொள்ளலாம். பசிய பொன்னாளாகிய அணிகலன்கள் பைம்பூன் எனப்பட்டன. நீராடுகின்ற காலையிலும் அவர்கள் அணிகலன்களை அணிந்திருந்தனர் என்பது அப்பெண்களின் செல்வச் சிறப்பை குறித்தவாறாம். தலை அசைந்ததாலும் உடன் குழலும் அசைந்தது. கூந்தல் அசைந்த அளவில் அக்கூந்தலில் சூடப்பட்டிருந்த மலர்களில் அமைந்திருந்த தேனை உண்டு உறங்கி கிடந்த வண்டின் கூட்டங்களும் அசைந்தனவாயிற்று. எனவே வண்டின் குழாமாட என்றார். இவ்வாறு 4 முறை ஆட என்ற வினையெச்சம், ஆடி பாடி என்ற வினையெச்சங்களை தொடர்ந்து ஆடுக என்னும் இயங்கோல் வினையீராக முடிந்திருப்பது ஓர் உயரிய உண்மையை உணர்த்தும் என்பர் சைவ சித்தாந்திகள். இங்கனம் உரைத்தது இறையருள் நிலையை அடைவதற்கு படிமுறையை கற்பிப்பது போலும் என்றும், ஞான வீடு பெறுவதற்கு சாதனம் என்று அருள் கூறும் குறிப்பிடும் என்றும், அது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடுதல் என 4 கூறுபாடுகளுடையது என்றும் குறிப்பிட்டு, அதற்கு எடுத்துக்காட்டாக கேட்டலுடன் சிந்தித்தல் நிட்டை கிளைத்தன ஈரிரண்டாம் கிழக்கின் ஞானம் என்னும் சிவஞான சித்ததியார் பாடலையும் கூறுவர். காது கேட்டலையும் பைம்பூன் கலன் சிந்தித்தலையும்
குடல் தெளிதலையும் வண்டின் குழாம் நெட்டையினையும் குறிப்பார்ப்படுத்தி நிற்கின்றன என்பர். கன்னியர்கள் குளிர்ந்த நீரில் குளித்து சிற்றம்பலத்தை பாடியும் நான்மறையின் பொருள் அமைந்த புகழ்பாடல்களை பாடியும் அப்புகழ்பாடலால் உணர்த்தப்படும் பொருளாகும் திறத்தை பாடியும் ஒளிவடிவாய் திகழும் சிவபிராமனது மேன்மையை பாடியும் இறைவனது அடையாள மாலையாக விளங்கும் கொன்றை மாலையை பாடியும் சிவன் எல்லா உயிர்க்கும் முன்னவனாக திகழும் தரத்தை பாடியும் அவன் யாவர்க்கும் எல்லாவற்றிற்கும் முடிவிடமாயுள்ள தன்மையை பாடியும் உலகியலில் வெறுப்பு வருமாறு வேறுபடுத்தி உயிர்களுக்கு சிவஞான அமிர்தை ஊட்டி பாதுகாத்து மேலேறி நிற்கும் வளையல்கள் அணிந்த கைகளை உடைய இறைவியனது திருவடி மலர்களின் பெருமையை பாடியும் நீராடுவோமாக என்கின்றனர். ஞானம் கைவரப்பெற்றவர் பிறவி வெப்பத்தை நீக்கிக் கொள்ள முனைவர். எனவே அது கருதி சீத புனலாடுகின்றனர். மார்கழி பனிகாலத்து வைகரை போது நீராடுதலில் அது சீத புனலாயிற்று. பிறவி வெப்பந்தீர முயல்வர் அடுத்து சிவன்கடலே சிந்திக்க முற்பட வேண்டுமென்றோ எனவே சிற்றம்பலம் பாடினர். அதன் பின்னர் வேதங்களுக்கெல்லாம் இத்தக பொருளாய் விளங்கும் எம்பெருமானை பாடினர். பின்னர் அப்பொருள் ஆமாறு பாடினர். ஏனெனில் மணிவாசகரே பிரிதோரிடத்தில் இறைவனை மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே என்பர். சோதி என்பது பேரொளி. இறைவன் ஜோதி புலம்பாய் விளங்குகின்றார். சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்பது அருளாளர் மொழிந்த தொடரென்றோ. சொல்லக விளக்கது சோதியுள்ளது என்பது அப்பர்தம் நமச்சிவாய திருப்பதியும். கொன்றை மாலை சிவபிரானது அடையாள மாலை. கொன்றை மரம் பூத்து தாழ்ந்திருந்த காட்சியை கண்ட ஆனாய நாயனாருக்கு அக்காட்சி சிவபெருமான் திருவுருவை நினைவூட்டியது. சென்றடைந்த ஆனாயர் செய்தவரை தாமென மண்டல் மலர்த்துணர் தூக்கி மருங்குதாள் சடையாம்போல் நின்ற நறும் கொன்றையினை நேர்நோக்கி நின்றுருகி ஒன்றிய சிந்தையில் என்பை உடையவர்பால் மடை திறந்தார். ஆதியும் அந்தவுமாய் முதலும் முடிவுமாய் இறைவன் வழங்குகின்றான் என்பதனை ஆளுடைய பிள்ளையாரும் அந்தமா உலகாதியும் ஆயினன் என்று குறிப்பிடுவர். உயிர்களுக்கு உலகில் ஓர்ப்பு தோன்றுமாறு செய்வித்து துன்பக்குறியினின்றும் தூக்கி கரை சேர்த்து மெய்ஞான நிலைக்கேற்றுவது இறைவனது திருவடிகளாகும். திருவருட்பேரே என்பர் அப்பர் பெருமானும் இதனை இருள் தரும் துன்பப்படல மறைப்பெய்ஞானம் என்னும் பொருள் தரு கண்ணிழந்து உன்பொருள் நாடி புகழிந்த குடரும் தம்மை பரவ கொடுநரக குழியினின்று அருள் தரு கை கொடுத்தேற்றுமாறன் அடித்தளமே என்னும் திருவையாற்று பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இறைவனது புகழையும் அவனது கருவியாக விளங்கி வினையாற்றும் இறைவியாகிய சக்தியினது புகழையும் பாடி நீராடுவோமாக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.